கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்களவார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிரும். கடந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் அவங்களுக்கும் சமாதானம் இல்லை, பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் சமாதானம் இல்லை. அவருடைய படிப்பில் வந்த தடைகள், படிப்பில் வந்த சோதனைகள், படிப்பில் வந்த தோல்விகள் நிமித்தம் அவங்க சமாதானமும் போச்சு, உங்கள் சமாதானமும் போச்சு. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு துர்சம்பவம் அவங்க சமாதானத்தையும் கெடுத்து உங்கள் சமாதானத்தையும் கெடுத்துட்டு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த ஏதோ ஒரு கொள்ளை நோய் அவங்க சமாதானத்தையும் கெடுத்து உங்கள் சமாதானத்தையும் கெடுத்துருச்சு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அதிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை. அதுக்கு உங்களை என்ன செய்ய சொல்கிறாரு? அந்த வசனத்தினுடைய தொடக்கம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போது உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கும்படி, கர்த்தர் நடத்தும்படி, கர்த்தர் இயக்கும்படி, கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்படிக்கு அவர்களை விட்டு கொடுங்க. கட்டாயம் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், எதிர்காலம் பெருசாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர பண்ணுகிறதா இருக்கும். எல்லா தலைக்குனிவுகளை மாற்றி தலைமிருந்து வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். அவர்கள் சமாதானம் இனி பெரிதாக இருக்கிறதை இவர்கள் பார்க்கட்டும். நிம்மதி பெரிதாக இருக்கிறது என் பிள்ளைகள் பார்க்கட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் கட்டுகளையும் உடைச்சி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதனிமித்தம் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று ஜாதி ஜனங்கள் சொல்ல கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.